ஜெயலலிதா கூட எதுக்கு ஒப்பிட்டுக்கிட்டே இருக்கணுன்றது தெரியல. ஜெயலலிதா மேல ஒரு 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 அப்சஷனே இருக்கு. ஜெயலலிதா அந்த சட்டமன்றத்தில் இருந்து அந்த உள்ள பிரச்சனை நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த டயத்துல வெளியில தலைவிரி கோலமா வெளியில வருவாங்க. அந்த இமேஜ் வந்து மக்கள்ட்ட நல்லா போய் செட் ஆயிடுச்சு. ஜெயலலிதா மேல ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்துச்சு. அத பார்த்த உடனே இப்ப ஸ்டாலினும் அதுக்கு அடுத்து அவரும் சட்டமன்றத்தில இருந்து வெளியில சட்டைய கிழிச்சுக்கிட்டு அப்படி பண்ணி தெரியிற மாரி கிழிச்சுக்கிட்டு வெளியில வந்தாரு. ஆனா அந்த இமேஜ் வந்து கிளிக் ஆகல. அப்படியே அப்படியே அவங்க செஞ்சாங்க அப்படின்றதுனால இவரு செய்றது அது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் எகைன் அது வந்து ஒரு ஒரு சரியான ஆய்வு செய்யணும். அதாவது ஆண்கள் எப்படி மக்கள்கிட்ட அவங்களுடைய இமேஜை கொண்டு போய் சேர்க்கிறது, பெண்கள் அப்படின்னா அவங்களுடைய இமேஜை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்றது ரெண்டுமே வித்தியாசப்படும். இந்த அடிப்படையான வேறுபாடு கூட தெரியாம எப்படி என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இவங்க வகுத்து கொடுக்குறாங்கன்றே தெரியல. படு சொதப்பலா இருக்கு. ஸ்டாலின் அப்பாவாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவரு அவரு ஐயாவாவே கூட இருந்துட்டு போகட்டுமே. முதல்வர் ஐயா அப்படின்னு சொல்றதுல என்ன இதாயிர போகுது? அவர் அப்பாவாகிறதுக்கு அவர் தயாராகிறது வரைக்கும் ஐயான்னு சொல்லிட்டு போயிடலாம்.